ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோல பிரஷர் சேஃப்டி வால்வோட பார்ட்ஸ் அப்புறமா அத வந்து எப்படி ஓவர்ஹாலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பிரஷர் சேஃப்டி வால்வ்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகும்? அதில என்னென்ன டைப்ஸ் இருக்கு? பிரஷர் சேஃப்டி வால்வுக்கும், பிரஷர் ரெகுலேட்டிங் வால்வுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து சைட்லேருந்து எப்படி வந்து ஒரு வால்வ கழட்டி எடுத்துட்டு வந்து நம்ம ஓவர்ஹாலிங் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோட கன்டென்ட் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி பிரஷர் சேஃப்டி வால்வோட பார்ட்ஸு, அப்புறம் அந்த பார்ட்ஸோட ஃபங்க்ஷன், அப்புறமா ஓவர்ஹாலிங் ப்ரொசீஜர். பிரஷர் சேஃப்டி வால்வோட பார்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ பிரஷர் சேஃப்டி வால்வ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமா அதில வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கையில 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து கன்வென்ஷனல் பிரஷர் சேஃப்டி வால்வ். இன்னொன்னு வந்து பேலன்ஸ் பெல்லோ பிரஷர் சேஃப்டி வால்வ்னு சொல்லுவோம். அப்புறம் பைலட் ஆப்பரேட்டர் வால்வ்லாம் இருக்கு. அதிகமான இடங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கன்வென்ஷனல் பிரஷர் சேஃப்டி வால்வும், இந்த பேலன்ஸ் பெல்லோ பிரஷர் சேஃப்டி வால்வும் தான் இருக்கும். ஸோ பார்க்குறீங்களா? இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதில வந்து நம்ம வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்வென்ஷனல் பிரஷர் சேஃப்டி வால்வ். இங்க பார்த்தீங்கன்னா, இதில வந்து பெல்லோ இருக்காது. பெல்லோ இருந்து அப்படின்னா பேலன்ஸ் பெல்லோ பிரஷர் சேஃப்டி வால்வ். பார்ட்ஸோட நேம் குடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்பு. இது வந்து நம்ம வால்வ வந்து புரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேப் வந்து குடுத்துருக்கோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கேப் வந்து ஃபீல்டுல இந்த மாரி தான் இருக்கும். வால்வ் வந்து ஃபீல்டுல இந்த மாரி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேப் வந்து இந்த மாரி தான் இருக்கும். சரியா? அது வந்து நமக்கு வந்து அந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ, அப்புறம் இந்த ஸ்டெம்மு அதெல்லாம் வந்து புரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேப் வந்து குடுத்துருக்கோம். இந்த கேப்ல வந்து ஒரு ஒயர் குடுத்து, அத வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. யாரும் வந்து இத ஓப்பன் பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து க்ளோஸ் கேப்ன்னு சொல்லுவோம் மாடல். சில மாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கும். அதில வந்து லிவர் குடுத்துருப்பாங்க. அது வந்து மேனுவல் லிஃப்ட்டுக்காக அந்த லிவர் குடுத்துருப்பாங்க. அது வந்து எல்லா சர்வீஸ்லயுமே இருக்காது. சில ஸ்டீம் சர்வீஸ் அந்த மாரி சர்வீஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ஆப்பரேட்டர் வந்து அத வந்து மேனுவலா லிஃப்ட் பண்ணி பார்ப்பாங்க. பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து குடுக்க முடியாது. இங்க கேஸ் பிளான்ட் அப்புறம் டாக்ஸிக் கேஸ் ஏரியால அதிகமா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி க்ளோஸ்டு கேப் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அது வந்து சில இடங்கள்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் வரும் நமக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட் நம்ம பிரஷர் சேஃப்டி வால்வ்ல. விஷுவலா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து நான் ஓவர்ஹாலிங் பண்ண ஒரு பிரஷர் சேஃப்டி வால்வு. ஸோ இதில பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ விஷுவலா பார்த்தா இந்த மாரி தான் இருக்கும் ஸ்டெம்மு பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ வந்து நம்ம டிஸ்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து ஸ்ப்ரிங்கு. இதோட ஃபோர்ஸ இங்க வந்து டிஸ்க் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங் அசெம்பிளிய வந்து இந்த டிஸ்க் ஹோல்டர் கூட கனெக்ட் பண்ணுது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ அல்லது அட்ஜஸ்டிங் நட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். இங்க ஒரு நட் இருக்குது. இது வந்து இந்த ஸ்க்ரூ கூடயே வரக்கூடிய நட்டு. ஓகேங்களா? அதனால இத வந்து அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூன்னு சொல்லலாம் அல்லது அட்ஜஸ்டிங் நட்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பிரஷர் சேஃப்டி வால்வ்ல ஒரு முக்கியமான ஃபங்ஷன பண்ணுது. இத வச்சு தான் நம்ம வந்து செட் பிரஷர் வந்து செட் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவ வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். லூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ நமக்கு வந்து அதிகமா நம்ம வந்து டைட் பண்ணா நமக்கு ஹையர் செட் பிரஷர் வந்து கிடைக்கும். லோயரா வந்து அதாவது லூஸ் பண்ணா நமக்கு லோயர் செட் பிரஷர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம காலிப்ரேஷன்ல இத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த செட் பிரஷர வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறமா லாக் நட். இதான் வந்து லாக் நட். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து லாக் நட். இந்த லாக் நட் எதுக்கு அப்படின்னா, நம்ம இத அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது மூவ் ஆவாம இருக்கிறதுக்காக, அத லாக் பண்றதுக்காக இங்க வந்து லாக் நட் குடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். இந்த லாக் நட் வந்து நம்ம இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த லாக் நட்ட வந்து நம்ம டைட் பண்ணணும். நம்ம வந்து இந்த வால்வ வந்து சைட்ல ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போம்போது, டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ, அல்லது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமோ, அதில வந்து ஏதாவது வைப்ரேஷன் நடக்கும்போது, இந்த லாக் நட் தான் அத வந்து பிரிவென்ட் பண்ணும். இந்த லாக் நட் இல்ல அப்படின்னா, அந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்போம் பிரஷர். அது வந்து டிஃபரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூவ வந்து லாக் பண்றதுக்கு இந்த லாக் நட் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து போனட். போனட் அப்படின்னா இதுதான். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த வால்வ வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர நம்ம போனட்ன்னு சொல்லுவோம். கீழ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம்.
இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கும். இதான் வந்து நம்ம போனட்னு சொல்லுவோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, டாப் ஸ்ப்ரிங் ஸ்டெப், அப்பர் ஸ்ப்ரிங் வாஷர்ன்னு சொல்லுவோம். இது வந்து மேலேயும் இருக்கும், அப்புறம் கீழேயும் இருக்கும். டாப் ஸ்ப்ரிங் ஸ்டெப்பு, அப்புறம் பாட்டம் ஸ்ப்ரிங் ஸ்டெப் அல்லது வாஷர்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுதுல்ல, இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதை டைட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. இப்போ அந்த ஃபோர்ஸை வந்து ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து வாஷர். 7வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கு தான் நம்ம வால்வில் ஒரு முக்கியமான பார்ட்டு. இதுதான் வால்வுக்கு தேவையான க்ளோசிங் ஃபோர்ஸை வந்து கொடுக்குது. நம்ம எவ்வளோக்குள்ளே டைட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ஃபோர்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வால்வு க்ளோஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா, இந்த ப்ராசஸரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஃபோர்ஸை விட இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துன்னா வால்வ் வந்து க்ளோஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்து இந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு தான் நம்ம வால்வுக்கு தேவையான க்ளோசிங் ஃபோர்ஸை கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டட்டட் நட்டு. இது வந்து நார்மல் தான். இந்த ஸ்டட்டட் நட் வந்து நம்ம பாடியையும் இந்த போனட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாடி. ஸோ இதில் வந்து இந்த கீழே இருக்குல்ல, இதுதான் வந்து பாடி. இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து டிஸ்க் ஹோல்டரு, நாசில்ஸ், அப்புறமா அந்த ப்ளோ டன் ரிக்கு எல்லாமே இருக்கும். இந்த பாடியில் தான் நமக்கு வந்து இன்லெட் கனெக்ஷன், அப்புறம் அவுட்லெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறமா கைடு. வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது அல்லது ஓப்பன் ஆகும்போது இதில் இந்த அலைன்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. 11வது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட், அப்புறம் ஸ்பிண்டில் டிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பிண்டில் டிப்புங்கிறது வந்து என்னென்னா, இந்த ஸ்ப்ரிங்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருதுல்ல, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம டிஸ்க் ஹோல்டருக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் ஹோல்டர், அப்புறமா டிஸ்க்கு. இந்த டிஸ்க் ஹோல்டர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து டிஸ்க் ஹோல்டரு. இது வந்து நமக்கு டிஸ்க் உள்ளே வந்து டிஸ்க் இருக்கும். ஸோ படத்தில் பார்க்கலாம். நீங்கள் வந்து டிஸ்க் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து டிஸ்க் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண ஒரு வால்வோட இன்டர்னல் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து என்னென்னா கைடு. நான் சொன்ன கைடு. அந்த ஸ்பிண்டில் டிப்புங்கிறது அல்லது பாயிண்ட்டுங்கிறது இதுக்குள்ளே இருக்கும். ஸோ டிஸ்க் தான் வந்து நமக்கு வந்து ஒரு சீலிங் எலமெண்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். இப்போது இங்கே வந்து டிஸ்க் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இது வந்து இன்லெட், சரியா? இது வந்து அவுட்லெட்டு. இந்த இன்லெட்டில் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த வால்வ் வந்து லீக் ஆகாமல் இருக்கணும், சரியா? ஸோ லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சீலிங் எலமெண்ட்டாக வந்து செயல்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்லோ. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பெல்லோ வந்து இருக்காது. இது வந்து கன்வென்ஷனல் ப்ரெஷர் சேஃப்டி வால்வு அல்லது ஸ்ப்ரிங் லோடட் ப்ரெஷர் சேஃப்டி வால்வுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெல்லோ இருக்கும். நாங்கள் வந்து ஓவர்ஹால் பண்ணது வந்து ஒரு பேலன்ஸ் பெல்லோ ப்ரெஷர் சேஃப்டி வால்வு. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பெல்லோ. நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பெல்லோ ப்ரெஷர் சேஃப்டி வால்வ் வந்து எந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்கே வந்து அதிகமாக பேக் ப்ரெஷர் இருக்கோ அங்கே வந்து இந்த டைப் ஆஃப் வால்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 14வது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோ டவுன் ரிங்கு அல்லது அட்ஜஸ்டிங் ரிங்குன்னு சொல்லுவோம். இந்த அட்ஜஸ்டிங் ரிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் உங்களுக்கு தெரியுதா, நமக்கு வந்து டீத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து அட்ஜஸ்டிங் ரிங்கு. இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு அவுட்லெட் ஃப்ளான்ஜ் சைட்லேருந்து எடுத்தது. அவுட்லெட் ஃப்ளான்ஜ்னா இதுதான் அவுட்லெட் ஃப்ளான்ஜ். ஸோ இங்கேருந்து நான் எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த டீத் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரிங்கு. இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா, ப்ளக்குன்னு சொல்லுவோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது வச்சு நம்ம இந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வால்வ் வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் வந்து ஓப்பன் ஆகிரும், சரியா? இப்போ 10 பார் நம்ம செட் ப்ரெஷர்னா 10 பாரில் ஓப்பன் ஆகிரும். ஆனால் அது எப்போ க்ளோஸ் ஆகணும்னு டிசைட் பண்ணுறது இதுதான். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ளோ டவுன் ரிங் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாசில் அல்லது சீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாசிலுங்கிறது இதுதான் நாசில். இந்த சீட்டில் தான் வந்து அந்த டிஸ்க் வந்து உட்காரும். ஸோ நமக்கு வந்து இந்த டிஸ்க் இருக்குல்ல, அந்த டிஸ்க் வந்து இந்த சீட்டில் தான் வந்து உட்காரும். இந்த போனட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, இன்டர்னல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேருந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ மேலேருந்து பார்க்குறதுக்கு சீட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் வந்து அந்த டிஸ்க் வந்து உட்காந்துருக்கும். ஸோ இந்த டிஸ்க்கு அப்புறம் இந்த சீட்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சீலிங்கை வந்து கொடுக்கும்.
அப்புறம் நாசில்ங்கிறது இதுதான். அந்த சீட்டோட சேர்ந்து தான் நாசில்ன்னு சொல்லுவோம். ஸோ, நமக்கு வந்து இந்த ஃப்ளோ பாத்தா வந்து செயல்படும். ஏன்னா, இங்க இருந்தா நமக்கு வந்து வால்வ் ஓப்பன் ஆகும்போது, இங்க இருந்தா நமக்கு ப்ரெஷர் வந்து இங்க வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ, இந்த ப்ரெஷர் சேஃப்டி வால்வ்ல மேஜரா இருக்கக்கூடிய பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெஷர் சேஃப்டி வால்வ எப்படி ஓவர்ஹாலிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் சேஃப்டி வால்வ நம்ம வந்து கழட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைட் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். ஸோ, சைட் ப்ரிப்பரேஷனுங்கிறது என்னலாம் அப்படின்னா, அத ஐசோலேட் பண்றது, அப்புறமா அதுக்கு தேவையான டூல்ஸ வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது, டீப்ரெஷரேஷன் பண்றது, அப்புறமா சேஃபா அத வந்து ரிமூவ் பண்ணி ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வரது. இதான் வந்து சைட் ப்ரிப்பரேஷன். சைட் ப்ரிப்பரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐசோலேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆப்பரேட்டர்ஸ் வந்து பண்ணிருவாங்க. இந்த டூல்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம தான் பண்ணணும். அஸ் அ மெக்கானிக்கல் டெக்னீஷியன் அல்லது மெக்கானிக்கல் சூப்பர்வைசர், மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க தான் வந்து இதெல்லாம் கவனிக்கணும். ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, டூல்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து எந்த சைஸ் வால்வ வந்து கழட்ட போறோம்னு பார்க்கணும். ஸோ, டிசைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சைஸ் தெரியணும். அந்த சைஸ் வந்து எதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, P&ID டிராயிங்லேருந்து நம்ம சைஸ் பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, சைட்ல போயிட்டு டைரக்ட்டாவும் அந்த டேக் நம்பர வச்சு நீங்க வந்து சைஸ் பார்த்துக்கலாம். P&ID டிராயிங்ல இருந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளான்ஜோட சைஸ் அப்புறம் ரேட்டிங்ஸ் தெரிஞ்சாலே போதும். அதில வந்து எந்த சைஸ் ஸ்பேனர் நம்ம வந்து யூஸ் பண்ணி அத கழட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிரும். அதே மாரி சைஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அந்த டூல்ஸ் ப்ரிப்பரேஷன்ல நம்ம கேஸ்கெட்டும் ரெடி பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஓவர்ஹாலிங் பண்ணிட்டு இங்க வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது புது கேஸ்கெட் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ, அது வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் பிளேண்டிங். நம்ம வால்வ ரிமூவ் பண்ணும்போது இத வந்து பிளேண்ட் பண்ணணும். சரியா? வால்வ ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போ முடியாது. இங்க வால்வு தான் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா ஐசோலேஷன் வால்வு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனால நம்ம வந்து இத அப்படியே விட்டுட்டு போயிறணும் அப்படின்னு கிடையாது. இத வந்து நம்ம பிளேண்ட் போட்டு ப்ராப்பரா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போணும். சரியா? அதுக்கு வந்து பிளேண்டிங் லிஸ்ட்டும் உண்டு. அதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் உண்டு பிளேண்டிங் லிஸ்ட். அது வந்து நம்ம போட்டு ஆப்பரேட்டர் வந்து சைன் பண்ணணும். சரியா? ஆப்பரேட்டர் வந்து நீங்க வந்து பிளேண்டிங் போட்டீங்களா, போடலையான்னு பார்த்து அவர் வந்து சைனும் பண்ணுவாரு. ஐசோலேட் பண்றோம். இந்த ஐசோலேஷன் ப்ராசஸ் பண்றது யாருன்னா ஆப்பரேட்டர் பண்ணுவாங்க. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நம்ம ப்ரெஷர் சேஃப்டி வால்வ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதான் நமக்கு வந்து இன்லெட். இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டேங்க், வெசல் இது கூடயாவது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு மோஸ்ட்லி டாக்ஸிக் அப்ளிகேஷனா இருந்தா ஃப்ளேர் கூட கனெக்ட் ஆகும். ஸோ, இங்க வந்து நமக்கு ஒரு ஐசோலேஷன் வால்வ் இருக்கு. ஸோ, இந்த ஐசோலேஷன் வால்வ வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஐசோலேஷன் வால்வ் இருக்கு. இத வந்து க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் ஆப்பரேட்டர்ஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி, ஆப்பரேட்டர் வந்து ஐசோலேட் பண்ணிட்டாங்க. லோட் அந்த டேக் போடுவாங்க. டேக்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சைட்டுக்கு போயிட்டு டீப்ரெஷரைசேஷன் பண்ணணும். டீப்ரெஷரைஸ் அப்படின்னா என்னன்னா, இதில வந்து எந்த ப்ரெஷருமே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ட்ரெயின் வால்வ் இருக்கும். ஸோ, இதில வந்து நமக்கு வந்து பிளேண்ட் குடுத்துருக்காங்க. அந்த பிளேண்ட லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு, ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு, இத வந்து லைட்டா ஓப்பன் பண்ணணும் இந்த வால்வ. ஸோ, அப்ப நமக்கு தெரிஞ்சிரும். உள்ள வந்து ஏதாவது ஃப்ளூயிட் இருக்கா, இல்ல ப்ரெஷர் இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதான் வந்து வென்ட் லைனு. இதையும் வந்து நம்ம வந்து இந்த பிளேண்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு, லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு, இந்த வால்வ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஃப்ளான்ஜ வந்து கனெக்ட் பண்ணணும். இதான் வந்து நமக்கு மெயின் ஃப்ளான்ஜு. சரியா? இந்த மெயின் ஃப்ளான்ஜ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கழட்டணும். வால்வ வந்து கழட்டி சேஃபா வந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்கு அல்லது எங்க வந்து நம்ம கேலிப்ரேஷன் பண்ணோமோ, அல்லது எங்க ஓவர்ஹாலிங் பண்ணோமோ, அங்க வந்து எடுத்துட்டு போணும். ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வால்வ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். நம்ம ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போனதுக்கப்புறமா, எப்படி நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, அத வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏதாவது டேமேஜ் இருக்கா, எக்ஸ்டர்னலா ஏதாவது டேமேஜ் இருக்கா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா, வால்வ வந்து நம்ம கேலிப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் பெஞ்சில வந்து வைக்கணும். ஸோ, கேலிப்ரேஷன் பத்தி நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணல. கேலிப்ரேஷன் பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆயிரும். கேலிப்ரேஷன்ல வந்து நெறையா இருக்கு. அத வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டா வந்து போடுறேன். ஸோ, இதில வந்து வால்வ எப்படி கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நெறைய இன்டர்வியூஸ்ல வந்து கேட்பாங்க. பிரஷர் சேஃப்டி வால்வ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அத எப்படி கழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ, அதுக்காக தான். ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து கேப்ப வந்து கழட்டிட்டேன். நீங்க கேப் எப்படி கழட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்வுக்கு மேல வந்து அந்த கேப்ல வந்து அப்புறம் ஸ்பேனர் போடுற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ, அதில வந்து ஸ்பேனர் போட்டு கழட்டலாம். அதுக்கு முன்னாடி அதில வந்து நம்ம சேஃப்டி பர்ப்பஸ்க்காக ஒயர் வந்து டைப் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஒயர வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணணும். கேப்ப ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டெம் இருக்கு. இந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ அல்லது அட்ஜஸ்டிங் நட் இருக்கு. இது வந்து லாக் நட். அதுக்கப்புறமா இந்த லாக் நட்டுக்கும், இந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்குல்ல, இதுக்கு எடப்பட்ட அந்த த்ரெட்ட வந்து கவுண்ட் பண்ணணும்.
சரியா? இந்த த்ரெட் கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த த்ரெட்டை வந்து கவுண்ட் பண்ணி நம்ம எத்தனை த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். அப்போ தான் நம்ம ரீஅசெம்பிள் பண்ணும்போது அதில் எத்தனை த்ரெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செட் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்தராக இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு இந்த லாக் நட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். லாக் நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்டெம் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போனட் இருக்குல்ல, போனட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டட் போல்டு, இந்த 4 போல்டையும் நம்ம வந்து கழட்டணும். கழட்டினதுக்கப்புறமா இந்த போனட்டை அப்படி மேலே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த போனட் வந்து தனியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த இன்டர்னல் பார்ட் வந்து வெளியே தெரியும். இந்த இன்டர்னல் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அப்படி மேலே மாதிரி எடுத்தோம்னா வந்துடும். நம்ம இங்கே வந்து கழட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம்மை அப்படியே நம்ம பிடிச்சி தூக்கணுன்னா போதும். எல்லா இன்டர்னல் பார்ட்டுமே நமக்கு வந்து வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. சரியா? ஸோ இதுலேருந்து நம்ம டிஸ்கை வந்து எப்படி கழட்டலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அதில் போட்டுட்டு நம்ம இந்த டிஸ்கை வந்து கழட்டலாம். சில மாடல் ப்ரெஷர் சேஃப்டி வால்வ் வந்து மேனுஃபேக்சர் வந்து வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இன்டர்னல் பார்ட் எல்லாத்தையும் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாடி மட்டும் தான் இருக்கும். ஸோ பாடி தான் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா அவுட்லெட்டு, அப்புறம் இன்லெட். சரியா? இன்லெட் வந்து கீழே இருக்குது, உங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சீட்டு தெரியும். இதான் வந்து சீட்டு. இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து டிஸ்க் வந்து உட்காரும். இப்போ இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பாடியில் அடியில் வந்து ஒரு ஸ்பேனர் போடக்கூடிய ஏரியா கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேனர் வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வந்து அடியில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதில் வந்து ஸ்பேனரை போட்டு நம்ம இந்த சீட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளீனிங் பண்ணணும். அந்த பாடி, அப்புறம் அந்த போனட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இதில் முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு, அப்புறம் அந்த டிஸ்க்கு. சரியா? அதான் வந்து முக்கியமான சீலிங் எலமெண்ட். ஸோ அந்த சீட்டு அப்புறம் அந்த டிஸ்கில் வந்து ஏதாவது கிராக் இருக்கா, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்புறம் ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த டிஸ்க்கு டேமேஜ் ஆயிருந்ததுன்னா புதுசு போடலாம். டிஸ்க்கு அல்லது இந்த சீட்டு வந்து டேமேஜ் ஆயிருந்ததுன்னா புதுசு போடணும். இல்லை லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா லேப்பிங் பண்ணணும். லேப்பிங் பண்ணுறது வந்து இப்போ மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து லேப்பிங் பண்ணலாம். அல்லது நம்ம பேஸ்ட் வச்சு மேனுவலாக வந்து நம்ம லேப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? லேப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீஅசெம்பிள் பண்ணணும். நம்ம கழட்டும்போது வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ எப்படி நீட்டாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த டிஸ்க்கும் வந்து நம்ம லேப்பிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரீஅசெம்பிள் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யார் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேலிப்ரேஷன் பற்றி பார்க்கலாம்.